மொழி வடிவமைத்து செய்யப்பட்டு துறையா தியாஜி ஞாபகம் என்ன சுரையா தியாஜி லாஸ்டா பேசி முடிச்சுட்டு கேட்பேன். சொல்றவங்களுக்கு கிஃப்ட் எடுத்து சொல்லுவீங்களா? இப்போ என்ன அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்ல ஒன்று போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் வருது. என்னன்னா க்ரீம், ஒரு க்ரீமும் ஒரு சோப்பும். இந்த க்ரீம் யூஸ் பண்ணா 10 டேஸ்ல உங்க முகம் வந்து பல ஒயிட்டா பிரைட் ஆயிடுங்க அப்படின்னு ஒரு க்ரீம் வருது. அப்புறம் வந்து ஒரு சோப்பு, இந்த சோப் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு கருப்பா இருந்தாலும் வெள்ளையாயிடுங்க அப்படின்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். கருப்பா இருந்தா என்ன? அதெல்லாம் அதை விட கருப்பு தான் ஒரு நிறம், கருப்பு தான் ஒரு அடையாளம். இல்லை அழகு ரீதியாக இந்த சமூகம் அடக்கும் என்றால் நீ அழகுக்கு எதிராக நின்று அது யார் ஒரு பெண்ணை அழகு ரீதியாகவும் ஆண்களை ஈரத்தை வைத்தும் எடை போட சொன்னது? அப்படி எடை போடும் சமூகத்தை நீ எதிர்த்து நின்று இந்த சமூகம் உனக்கு பயப்படும். அப்புறம் வந்து நிறைய பேசுற விஷயம் என்ன தெரியுமா? பெண்கள் வந்து டாக்டரா இருக்கீங்க, கலெக்டரா இருக்கீங்க, ஆசிரியரா இருக்கீங்க, இப்படி பல்வேறு துறைகள்ல பல்வேறு சாதனைகளை செஞ்சுக்கிறான். இன்னும் என்னதான் வேணும் உனக்கு? எப்ப பார்த்தாலும் பெரிய சுதந்திரம் கிடைக்கல, இதை பத்தியே பேசிட்டு இருக்கேன். என்னதான் வேணும் எல்லாரும் கேட்கலாம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இது பத்தாது, இது போதாது. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண்மணி கல்பனா சாவ்லாவாக இருக்கலாம். கல்விக்காட்டில் இரவு வெட்டி வைக்கும் கல்பனாக்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி கல்பனா மகேஸ்வரியாக இருக்கலாம். ஒரு நாள் கூலிக்காக ஓய்வில்லாமல் நட்சத்திர கோட்டை வாசலில் முன்பு பட்பாத்திரம் செய்யும் ஈஸ்வரிகளும் இன்று இருக்கத்தான் செய்கிறார்கள். NTA பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண்மணி சானியா மிர்சாவாக இருக்கலாம். சாலையோரங்களில் இருக்கும் சாக்கடை கழிவுகளை அகற்றும் சானியாக்களும் இன்று இருக்கத்தான் செய்கின்றார்கள். உச்சநீதிமன்றத்தில் முதல் இந்திய பெண்மணி ஃபாத்திமா தேவியாக இருக்கலாம். தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் தினந்தோறும் தீயா எரிந்து கொண்டிருக்கும் பாத்திமாக்களும் இன்று இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்போ ஒரு பெண் கலெக்டரா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, ஆசிரியரா இருந்தாலும் சரி, அலுவலக பணியாளராக இருந்தாலும் சரி, வீட்டிற்கு வந்ததும் வீட்டு வேலைகளை செய்துவிட்டு எந்த பாத்திரங்களை கழுவிவிட்டு அழுக்கு துணிகளை ஒவ்வொன்றாக எடுத்து பொறுத்து துவைத்து விட்டு கடைசியாக ஒரு முறை வீட்டை சுத்தம் செய்துவிட்டு அவர் சுருண்டு படுக்கும் அந்த நாள் ஒரு தலைவலி கையத்துடன் முடிவடையும். இந்த உழைப்பு சுரண்டலில் இருந்து பெண்ணுக்கு எப்போது விடுதல்? ஒரு பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா சரி பரவாயில்லை, அடுத்த ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கலாம், கவலைப்படாம இருங்க என்பது ஆரம்பமாகிறது இந்த சமூகத்தில் பெண்களின் மீதான வன்முறை. எல்லாரும் ஒரு சில வீட்டுல இது நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வீட்டுல உள்ள ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல, பெண்கள் வீட்டை ஆளும் பெண்கள் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்ட்டு பெண்களுக்காக குரல் கொடுப்பாங்க. பெண்களுக்காக கொடிதான் தூக்குவாங்க. அவங்க வீட்டுல என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு பெண் வீட்டை கூட்டி கொண்டு இருக்கும் போது சேரையிலே எந்திரிக்க மாட்டாங்க. இதுதான் பெண் சுதந்திரம். காலம் சுழல் போன்ற புயல் வேகத்தில் சுழன்று கொண்டிருந்தாலும் அதை காட்டும் கடிகார முட்கள் முடங்கி கிடப்பது ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளான். அதுபோல் தான் ஒரு பெண் பல்வேறு பரிணாமங்களில் பல்வேறு சாதனைகளை செய்தாலும் அவள் முடங்கி கிடப்பது குடும்ப கௌரவம், குடும்ப கட்டுப்பாடு என்னும் ஆண்களின் அதிகாரங்களுக்குள் தான். அப்புறம் சென்னையில வந்து ஒரு கண்காட்சி ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னா, இது மிகவும் விசித்திரமான ஒரு கண்காட்சி. என்னன்னா, ஒரு பெண் பாலியல் வன்புணர்வின் போது என்னென்ன உடையை அணிந்திருந்தார்கள் என்பதற்கான ஒரு கண்காட்சி. அந்த கண்காட்சியில அனைத்து விதமான உடைகளும் இருந்தது. ஜீன்ஸ் இருந்தது, சல்வார் இருந்தது, புடவை இருந்தது, பாவாடை தாவணி இருந்தது, டைப்பர் கூட இருந்தது. டைப்பர் என்ன தெரியுமா? ஒரு சின்ன குழந்தை யூஸ் பண்ற ஒரு உடை. என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு? இப்படி பிறந்த குழந்தையில் இருந்து சாக போகும் கிழவிகள் வரை விட்டு வைக்காத சில மிருகங்களிடம் இருந்து பெண்களுக்கு எப்போது பாதுகாப்பு, பெண்களுக்கு எப்போது விடுதல்? இப்படி ஒரு பெண்ணின் அனுமதியின்றி ஒரு பெண்ணை தொடுபவனுக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும், அவன் பெண்ணை தொட அஞ்ச வேண்டும் என்று இந்த மிருகங்களுக்கு அரசாங்கம் தண்டனையை கொடுப்பதில்லை. பின்பு எப்படி தண்டனையை கடுமையாக்க முடியும்? இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை பார்த்து நீ அப்படி இப்படி சொல்லி சொல்லிதான் இருக்கும். சமூகம்
பாடுபட்டிருக்காங்க. அதுல எனக்கு மிகவும் பிடித்த, என்னை மிகவும் கவர்ந்த, என்னை மெய்சிலிருக்க வைத்த ஒருவர் இருக்கிறார், ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதி. ஏன் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்னா, அவர் பெண்களுக்காக குரல் கொடுத்தவர். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி பெண்கள் எப்படின்னா சமமா, ஒரு ஆண் பெண்ணும் சமமாக இருக்கவே முடியாது. ஒரு ஆண் நடந்து செல்லும் போது ஒரு பெண் தலையை தான் நடந்து செல்லும். ஒரு ஆணின் முன்பு ஒரு பெண் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய முடியாது. ஆண் பெண்ணும் சேர்ந்து உட்காரவே முடியாது. அப்போ ஒரு பெண் சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் போது, ஒரு ஆண் சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பெண் கீழே தான் உட்காரணும். அப்படி அந்த சமுதாயத்துல பாரதி ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, தன் மனைவி கண்ணமா அவர் சேர்ல உட்கார வச்சுட்டு அவர் கை கட்டி நிற்கிறார். இது எவ்வளவு பெரிய புரட்சி! ஆண் பெண்ணும் சமந்து போதிக்கிறார். பெண்களுக்கு நிகரா, ஆண்களுக்கு நிகரா ஒரு பெண் குறைந்தவர் தான் என்ற கூற்றை உடச்சி எறிகிறார். எவ்வளவு பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு. அதனால எனக்கு ரொம்ப அவர் பாரதியை ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு முதலில் வீரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முதலில் கற்றுக் கொடுப்பது பாரதியின் வீரத்தை தான். பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு மாறுவிட போட்டியில் குட்டை கட்டி முண்டாசாக இட்டு கருப்பு மயில் மீசை போட்டு சிவப்பு குங்குமத்தை நெத்தியில் விட்டு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிலிருந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இந்த பாடலை சபையில் முன் கூறும்போது யார் மனதில் தான் வீரம் உழைக்காமல் இருக்கும். பாரதியின் கனவே பாரதத்தின் உயிர் மூச்சை படைத்தவன் வியந்திடவே பல சரித்திரம் படைத்திடவே உயர்ந்த புறப்படுவாய் புதுமை பெண்ணே. சமூகத்தின் சமநிலை காக்கும் போது நாம் சகலமும் அவலமாகும். மனிதத்தன்மை கேள்விக்குறியாகும். பொறுமை காக்கால் மடமை பறிபோகும். உரிமை காக்க போராடுவதே உன் கடமை. உரிமை காக்க போராடுவீங்களா? உரிமை காக்க போராடுவீங்களா? நீங்களும் இந்த சமுதாயத்துல பல சாதனைகள் செய்து சரித்திரம் படைத்தீங்களா? இந்த ஸ்கூல் பத்தி நான் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, மடியில் உட்கார வைக்கும் குழந்தைகளுக்கு மடிக்கணினியினால் கல்வி கற்பிக்க வைக்கும் அதிசயத்தை கண்டு நான் வியக்கிறேன். மழலையர் என்றாலே மகசூமியாதான் என்று அனைவரின் மனதிலும் ஆழமாய் ஆணித்தரமாய் பதிந்திருக்க, மார்க்கு கல்விக்கு மகசூமியாதன் என்று எண்ணிலடங்காதோ எடுத்து வைக்க, மகசூமியாவில் கல்வி கற்பவர் எதிர்காலத்தில் பல துறைகளில் தடம் பதிப்பார்கள் என்று பலரும் பரிந்துரைக்க, அத்துணை மழலையர் பள்ளிகளுக்கும் எடுத்துக்காட்டாய் திகழும் மகசூமியா மழலை பள்ளியை படிப்பதற்காகவே நான் மீண்டும் திறந்து வர வேண்டும் என்ற ஆசையுடன் பேராசையுடன் என்னை விரும்பி விருந்தியராக அழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. என் பேச்சை செவி கொடுத்து கேட்ட மாணவ செல்வங்களுக்கும் நன்றிகள் பல கூறி உங்களுக்காக உங்களுடன் உரையாட மீண்டும் வருவேன் என்ற உறுதியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வடிவமைத்தவர் யாரு? வந்திருக்கும் அபிமிஷா அவர்களுக்கு ஏஎம் ஜியாவுதீன் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டு பரிசளித்தார். Please give a big round of applause. Thank you, sir. Thank you, ma'am. I would like to invite Mr. Jayavin sir to speak a few words about this function. Assalamualaikum. என் அன்பு வாழ்த்துக்கள். 28வது சுதந்திர தினத்திற்கு வருகின்றிருக்கும் அருமையுள்ள பெற்றோர்களே, ஆசிரியர் பெருந்தகின்றேன், எனது மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கம் நன்றியையும்
வணக்கத்தின் பிரார்த்தனை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்கள். இந்த 28வது சுதந்திர தினத்தில் நான் உங்களுக்கு குறிப்பாக ஆசிரியர் சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்வதை காட்டிலும் பெற்றோர்களுக்கு ஒரு சில அட்வைஸ் செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். பிள்ளைகளை 13-14 வயதுக்குள்ளாக நீங்கள் வளர்க்கிற வளர்ப்புத்தான் பின்னால் பிள்ளைகளுக்கு ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷனாக இருக்கும். தயவுசெய்து பிள்ளைகளுக்கு 13-14 வயதுக்குள்ள உள்ளார அதுக்குள்ள வந்து ஆக்கமும் ஊக்கமும் படிப்பில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு ஒரு உதாரணம். எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு 70 வயசு ஆகுது. எங்கள் தெருவில் நிறைய பேர் இன்செக்டில் இருந்தாங்க. யாருமே ஒரு லெவலுக்கு மேலே படிக்கலை. இதுக்கு ஒரே காரணம், என் தாயாருடன் நான் வாழ்ந்த 14 வருஷங்கள் ஆரம்ப காலத்தில் என் தாயாரோடு மட்டும்தான் நான் வாழ்ந்தேன். சாயந்தரம் ஊரில் என்ன விளாண்டு கொடுக்குறோம் 6 மணி வரைக்கும். 6 மணி ஆச்சுன்னா என் தாயார் ஒரு சவுண்ட் வைப்பாங்க, உள்ளவா அப்படின்ட்டு. உள்ள ஒரு பேர் கைகாலாம் கழுவிட்டு ஓடுறதுலேயே படிப்புலேயே அத்தனையே நம்ம கவனம் செலுத்துவோம். அதனால இந்த வருஷம் அவரோட படித்து நான் வந்து ஒரு முன்னாடி காரணமாக இருந்தது. அதனால் கல்வி பெற்றோர்களே உங்களது பிள்ளைகள் கவனத்தை செலுத்துங்கள். ஆசிரியர் பெருந்தகை மட்டும் பிள்ளைகளை காப்பாற்றிவிட முடியாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நமது சமூகம் மேற்கொண்டு முன்னேற வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு படிப்பது மிகவும் முக்கியமானது. அதை மனதில் கொண்டு சாயந்தரம் 6 மணி ஆகிவிட்டால் பிள்ளைகளுக்கு வீட்டில் உட்கார்ந்து பாடங்களை நீங்களே சொல்லிக் கொடுங்கள். காரணம், இப்போள்ள தாயார்கள் சொல்வது எல்லாரும் படித்தவர்களாக இருக்கிறீர்கள். நீ தாயாரெல்லாம் படித்தவங்க இல்லை, அப்படின்னா படித்து சொல்லியிருப்பாங்க. நீங்களாம் நல்லவமா பிள்ளையை பார்த்துக்கணும். நமது மேற்பெரும் சமூகம் நன்றாக வளர்ந்து நன்றாக முன்னேற்றம் அடைந்த எல்லாமல் பிரார்த்தனை செய்து இந்த 78வது சுதந்திரத்தை எல்லாத்துக்கும் 2 வார்த்தைகளை பெறுது வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you, sir.